எனக்கு வந்து மூட் ஸ்விங்னா எப்படின்னா, அ டக்குன்னு நான் வந்து மூட் அவுட் ஆயிருவேன். நான் ஏன் மூட் அவுட் ஆகுறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஒரு வார்னிங் சப்போஸ் நீங்க சொல்ற மாரி மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் வரும்போது எனக்கே வந்து, ஓ! ஏதோ நமக்கு மூட் அவுட் ஆகுது. இன்னிலருந்து ஒரு 3, 4 டேஸ்ல நமக்கு இது மாரி பீரியட்ஸ் ஆகப்போகுது அப்படின்ட்டு நான் ஒரு வார்னிங் கூட குடுத்துருவேன். எனக்கு சப்போஸ் இது மாரி வரப்போது, எனக்கு மூட் ஸ்விங் ஆவும். நான் அழுவேன். நீ தான் அத ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நான் குடுப்பேன். அது அழுததுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்லயே நானே சிரிச்சுருவேன். எதுக்கு அப்படி பண்றேன் அப்படின்னு தெரியாது. இது மாரி ஹேப்பன்ஸ். மென்ஸ்ட்ரல் எப்ப ஆயிருக்குது, போஸ்ட்பார்ட்டம்ல நெறைய ஆயிருக்குது. இது மாரி நெறைய நடந்திருக்குது. தட் இஸ் ட்ரூ. ஏன்னா ஒரு உமனோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல ஒரு 4 ஹார்மோன் இருக்கு. போஸ்ட்பார்ட்டம்ல 6 ஹார்மோன் இருக்கு. இத்தனை ஹார்மோன் வந்து ஹார்மோனியெல்லாம் வாசிச்சதுன்னா, கொஞ்சம் ஸ்ருதி பேதம் வரும். கொஞ்சம் அபஸ்வரம் வரும்ன்றது இயல்பானது தான். மென்னு தெரிஞ்சுக்க வேண்டிய லைஃப் ஹேக் என்னன்னா, விமெனுக்கு வந்து அவங்க மூளையில பேசுறதுக்கான மொழிக்கான மையம் கொஞ்சம் பெரிய சைஸ்ன்றதுனால, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 3000 வார்த்தைகள் பெண்கள் பேசி ஆவணும். யார்கிட்டயாவது பேசி தீர்க்கணும். தீக்கலைன்னா அந்த லோடு ஏறிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் வெடிச்சு டேம் தொறந்தா மாரி மடை திறந்து பாயும் நதி அலைன்னு அவங்க கொட்டுவாங்க. அப்போ உங்களால அத டீல் பண்ண முடியாது.